மக்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கு நான் பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அந்த கடையை தேடி பார்க்குறேன் ஒன்றும் காணலாம். சரி என் வீடியோ யாரும் சப்போர்ட் பண்ணலையோ லைக் பண்ணலையோ அவங்க சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிங்க சர்ப்ரைசர் பண்ணி வச்சுங்க. ஐயோ எவ்வளோ வந்துட்டோம். ஐயோ இந்த படியா இதில் அப்புறம் யாரை போகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருந்தேன். ஒரு வழி ஏற்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இளங்காத்து வீசுதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடினேன். அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா மலபார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். அதான் என்ன இது உள்ளே போய் பார்த்தா சும்மா வேறு லெவலாக இருக்குது. உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. எட்ரா மேலு கடை பார்த்தா வெறும் இங்கிலீஷில் இருக்குது. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இது ஆக்ஷன் மேடம். கேரளா பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற தண்ணியை குடித்தேன். சரக்கு நினச்சாதுங்க தண்ணி தான் இது நல்லா இருக்குது. இது கேரளா தண்ணியாக குடிச்சு முடிச்சோடனே ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துச்சு. ஆஹா வேறு லெவலாக சொல்லிட்டு எடுத்தோடனே தயிர் பச்சடி வேறு லெவல்லையே இதனால் காரக்குழம்பு மாதிரி இது எது வேணால் எனக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த ஊருக்கா மாரிங்க சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டு. நம்மளுக்கு பிடிச்ச தேவை சினிமா தான் அடித்து ஏற்ற வேண்டியதான் பிரியாணி போட்டு தாக்கி நல்லா தாங்க இது பிரியாணி. கஷ்டப்பட்டு கேட்டேன் நான் வியூக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையை சொல்லுங்க பிரியாணி மலபார் பிரியாணி வந்து வேறு லெவல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் பிரியாணி டேஸ்ட் தான் நம்ம ஊர் லெவலுக்கு ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டேஸ்ட்லாம் ஓகே தான். கேரளா பிரியாணி ஓகே தான். ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் தாங்க சும்மா அட்டகாசமாக இந்த ஊறுகாய் சாப்பிட்டு அப்பளம் வரது அப்பளத்தை போட்டு நறுக்கிட்டேன். சரி ஓரளவுக்கு வித்தியாசமாக குடிச்சிட்டு பில்லை பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா 40 50 ஐயோ அப்புறம் காசை கட்டி சரிண்ணா பாய் பாய் நான் நோனட்டா வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டுருங்க.